இந்த வீடியோவில் நான் எப்படி லேப்டாப் பின்னாடி இருந்து ஐஸ்கிரீம் எடுத்தேன்னு சொல்ல போகிறேன். ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேக் ஐஸ்கிரீம் கிரியேட் பண்ணிவிட்டு லேப்டாப் பின்னாடி வச்சுட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணிவிட்டு பின்னாடி இருந்து ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டேன். லேப்டாப் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பேப்பர் வச்சுருக்கேன். ஸ்க்ரீன் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு. அண்ட் லேப்டாப் அண்ட் ஐஸ்கிரீம் இல்லாத ஒரு ஃப்ரேமையும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நான் லேப்டாப் பின்னாடி இருக்கிற ஐஸ்கிரீமை ரிமூவ் பண்ணுறதுக்கு க்ளீன் பிளேட் ஃப்ரேமையும் ஐஸ்கிரீம் இருக்கிற ஷார்ட்டையும் கம்பைன் பண்ணி மாஸ்க் மூலிமா ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் லேப்டாப் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா கிளிப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு க்ளோன் டூல் யூஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற டேபிள் டெக்ஸ்சர் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிட்டேன். இப்போ லேப்டாப் ஸ்க்ரீனில் வரப்போகிற ஷார்ட்க்கு கூகுளில் நான் ஐஸ்கிரீம் சர்ச் பண்ணுறதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இந்த ஐஸ்கிரீமை செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ க்ரீன் ஸ்க்ரீனில் நான் ஐஸ்கிரீம் எடுக்கிற மாதிரி இந்த ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டேன். லேப்டாப் ஸ்க்ரீனில் வரப்போகிற ஷார்ட் மேலே வச்சுட்டு க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஐஸ்கிரீம் எடுக்கிற மாதிரி மேட்ச் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கில் இருக்கிற மார்க்கரை ட்ராக் பண்ணி ஐஸ்கிரீம் இமேஜை ஃபாலோ பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன். இப்போ லேப்டாப் ஸ்க்ரீனில் க்ரீன் பேப்பருக்கு பதில் இந்த கூகுள் ஷார்ட்டை ரிப்ளேஸ் பண்ணிட்டா வீடியோ ரெடி.